அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஏஎல்பி ஜோதிடர் சதீஷ் பேசுகிறேன். இப்பொழுது 2024ஆம் ஆண்டிற்கான குரு பயிற்சி பலன்களை சிம்ம ராசி சிம்ம லக்ன அன்பர்களுக்கு பார்க்க போகிறோம். ஸோ இந்த குரு பயிற்சியானது மேச ராசியிலிருந்து ரிஷப ராசிக்கு இந்த குரு பயிற்சியாக இருக்கிறாரு. இந்த குரு இந்த லக்கண ராசிக்காரர்களுக்கு, இந்த சிம்ம ராசி சிம்ம லக்னத்திற்கு எப்படி இருக்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு அழுத்தமான ஸ்தானத்தில் இருக்கிறார். ஒரு ப்ரெஷரை கொடுக்கக்கூடிய ஸ்தானத்துலேருந்து பார்க்குறாரு. எதெல்லாம் பண்ண போகிறாரு அப்படின்னு நம்ம பார்க்கணும். ஸோ இந்த குரு அந்த அழுத்தமான இடத்துல இருந்து, ஒரு ப்ரெஷரான இடத்துலேருந்து பார்க்கும் பொழுது என்ன விதமான 3 விதமான பார்வைகளை பதிக்கிறது. அதில் முதல் பார்வையாக இந்த லக்னக்காரர்களுக்கு, ராசிக்காரர்களுக்கு 2ஆம் வீட்டை பார்க்குறாரு. 2வது பார்வையாக 4ஆம் வீட்டை பார்க்குறாரு. 3வது பார்வையாக 6ஆம் வீட்டை பார்க்குறாரு. ஸோ என்ன சொல்ல வர்றாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குடும்பத்தால் நீங்கள் தேவையில்லாத டென்ஷனை இந்த காலகட்டத்தில் அனுபவிப்பீங்கன்னு சொல்கிறார். ஃபஸ்ட்டு அப்படிங்களா சார்? ஆமாம். அடுத்து ஆரோக்கியத்தால் அழுத்தத்தை அனுபவிப்பீங்க. தாயால் ப்ரெஷர், உங்கள் அம்மாவால் டென்ஷன் ஆகுங்க. உங்கள் ஆரோக்கியத்தின் சம்பந்தமாக நீங்கள் டென்ஷன் ஆவீங்க. அடுத்து எதிரிகளால், தேவையில்லாத உங்களுக்கு பிடிக்காத ஒரு நபரால் டென்ஷன் ஆவீங்க. இல்லை அப்படின்னா உடல் சார்ந்த ஏதோ ஒரு நோய் சம்பந்தமாக, அடிவயிறு சம்பந்தமான வலி சம்பந்தமான ஒரு அழுத்தத்தை இந்த காலகட்டத்தை சம்பந்தம். இப்போது அழுத்தத்துக்கு பார்த்தாலும், இப்போ அவர் உட்கார்ந்துருக்கிற இடமானது இந்த லக்ன ராசிக்காரர்களுக்கு கர்மஸ்தானத்துலேருந்து பார்க்குறாரு. கர்மஸ்தானம் அப்படிங்கிறது ஜீவனம் தரக்கூடிய இடம். அதாவது ஜீவனம். அவர் உட்கார்ந்துருக்கிற இந்த 10ஆம் பாவமானது இந்த லக்னக்காரர்களுக்கு அது கர்மஸ்தானம். கர்மங்கிறது உங்களுடைய வேலைக்கான ஸ்தானம், தொழிலுக்கான ஸ்தானம். சரி, இந்த குரு பகவான் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, வேலையால் உங்கள் தொழிலில் நல்ல வருமானம்ங்கிறது உங்களுக்கு நிச்சயமாக உண்டுன்னு சொல்கிறார் முதல்ல. அப்போது உங்கள் தாயின் மூலமாக உங்களுக்கு வேலையிலேயோ தொழிலையோ ஏதோ ஒரு ஆதாயம் உங்களுக்கு கிடைக்க போகுது. உங்களுக்கு ஒத்துழைப்பாக இருப்பாங்க. நிறைய பேருக்கு தொழில் பண்ணுறவங்களுக்கு அம்மாவோட சப்போர்ட் இருக்கும். அவங்க ரொம்ப உதவியாக இருப்பாங்க. அந்த உதவிகள் இந்த காலகட்டத்தில் ரொம்ப அதிகமாகவே உங்களுக்கு கிடைக்கும். அடுத்து வேலை செய்யக்கூடிய இடங்களில் எதிரிகளால் உங்களுக்கு தொல்லை உண்டு. யாரோ ஒருத்தர் உங்களுக்கு தேவையில்லாமல் சீண்டிக்கிட்டு சண்டை போட்டுட்டு. தொழில் பண்ணுறீங்க அப்படின்னா, உங்களை பிடிக்காத ஒருத்தர் உங்கள் கூட வந்து தொழில் பண்ணி உங்கள் கூட டார்ச்சர் பண்ணுவார். உங்களுக்கு ஒரு ஆர்டரை கொடுத்துட்டு உங்களை போட்டு கொலையாக கொள்ளுவார்னு வச்சுக்கோங்களேன். சரி, அது மூலியமாக ஒரு மன அழுத்தத்தை சந்திப்பீங்கன்னு வச்சுக்கோங்க. இது உண்டு. இப்போது வருமானங்கிறது நல்லா தான் இருக்குது. ஸோ கர்மஸ்தானத்தின்படி உங்களுக்கு நல்ல வருமானத்தையும் அவர் கொடுக்க தான் போகிறார், கொடுக்காமலாம் இல்லை. ஸோ வருமானத்தை பார்க்குறப்ப வருமானம் உண்டுல, வருமானம் இல்லாமலாம் இருக்காது. அப்போது வேறு என்ன சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, பேச்சில் கவனமாக இருக்கணும். பேசும் பொழுது ரொம்ப கவனமாக இருக்கணும். வீட்டில் பேசும் பொழுது அவங்க என்ன தான் உங்களை டென்ஷன் படுத்தினாலும் சரி, உங்களை உசுப்பேற்றி விட்டாலும் அமைதியாக இருக்கணும். ரொம்ப நிதானமாக பேசணும். அடுத்து ஒரு கட்டடம் கட்டணும்னு நினச்சிக்கிட்டு இருந்தவங்களுக்கு, தொழில் பண்ணுறவங்க நிறைய பேர் ஒரு பில்டிங் கட்டணும், அப்படி ஒரு இடம் வாங்கணும் தொழிலுக்கு அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த காலகட்டத்தில் நிச்சயமாக ஒரு நல்ல இடம் தொழில்ங்கிறது அமையும். வண்டி வாங்கணும். இப்போ நிறைய ஃபேக்ட்ரிஸ்லாம் ஆரம்பிப்பாங்க. சின்ன கம்பெனிக்காக ஒரு வண்டி வாங்கணும்னு நினச்சிட்டு இருப்பீங்களா, அதெல்லாம் இந்த காலகட்டத்தில் நீங்கள் உங்களுக்கு வாங்கிறதுக்கான வழி கண்டிப்பாக கிடைக்கும். அதுக்காக கடனும் உங்களுக்கு கிடைக்கும். இப்போ குடும்பத்துக்காக ஒரு வீடு கட்டணும் அப்படின்னு நினச்சவங்களுக்கு லோன் கிடைக்கும்.
அது உங்களுடைய அது எங்கே கிடைக்கும் அப்படின்னா, நீங்கள் வேலை செய்கிற இடத்தின் மூலியமாக அந்த லோன் உங்களுக்கு கிடைக்கும். வேலை செய்யக்கூடிய இடத்தின் மூலியமாக அந்த லோன் உங்களுக்கு கிடைக்கும். அஃபீஷியலாகவே உங்களுக்கு அந்த லோனை ஒரு ஹோம் லோன் போடணும்னு சொல்லி உங்களுக்கு அஃபீஷியலாக உங்கள் கம்பெனியே உங்களுக்கு ஒரு வீடு கட்டுறதுக்கு லோன் வாங்கி கொடுத்து உதவும் இந்த காலகட்டத்தில். அதெல்லாம் இந்த லக்கணக்காரர்களுக்கு ஏற்படும். சரி, இந்த லக்கணக்காரர்களுக்கு என்னதான் மெயினானு பார்த்தீங்கன்னா, பொதுவாகவே சிம்ம லக்கண ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் அது குருப்பெயர்ச்சி இருக்கோ இல்லையோ, குரு பார்வைக்கு நல்லா தான் இருக்குது. ஒன்று தான், பேச்சை கவனமாக வச்சுக்கோங்க. ஏன் கவனமாக வச்சுக்கணும் அப்படின்னா, உங்களுக்கு பேச்சின் மூலியமாக எதிரியை உருவாக்கி கொள்ளக்கூடிய தன்மை இருக்குது இந்த இடத்துல. ஸோ வேலை செய்யக்கூடிய இடங்கள்லையும் சரி, குடும்பத்துலேயும் சரி, யார் சண்டை போட்டாலும் நிதானத்தை கடைப்பிடிங்க. ஏன்னா சிம்மராசி லக்கணக்காரங்க நிதானமாகவே இருக்க மாட்டீங்க. அது சூரியனுடைய வீடு, நெருப்பு, சொல்லணும் மரியாதை, சுயமரியாதையை பார்க்கக்கூடிய லக்கணம் அது. அது ராஜாவுடைய லக்கணம். அப்போ எல்லாரையுமே அதட்டி உருட்டக்கூடிய லக்கணமாக இருக்காங்க. அப்போது அவங்கள ஒரு சொன்னாங்கன்னா அவங்களுக்கு கோபம் வந்துடும். அவங்களுக்கு ரோஷக்காரங்கன்னு அர்த்தம். சுயமரியாதை சீண்டிட்டிங்கன்னா கொந்தளிச்சிருவாங்க. ஸோ இந்த லக்கணக்காரர்கள் சுயமரியாதை இருக்கணும் தான். ஆனால் அதுக்கு மேலே சென்சிபிளாகவும் நம்ம நடந்துக்கணும். நம்ம இரத்த உறவுகளிடம் நீங்கள் ஒன்றும் கிடையாது. நம்ம எதை விதைக்கிறோமோ அதை தான் பிறப்போம். அப்போது அந்த விஷயத்தில் நம்ம ரொம்ப கவனம். நம்ம கோபத்தை விதைத்தோம்னா கோபம் தான் நமக்கு பரிசாக கிடைக்கும். ஸோ அன்பை விதைங்க, அன்பை பெறுங்க. ஸோ அவங்க கோபப்பட்டாலும் நீங்கள் கோபத்தை வெளிப்படுத்தாமல் அன்பாகவே பேசிகிட்டு இருந்தீங்கன்னா கொஞ்சம் நேரத்தில் அவங்களே கோபத்தை மறந்துட்டு உங்களை போலே அன்பாக பேச ஆரம்பிச்சிடும். ஸோ நம்ம தான் எப்பயுமே நம்ம அன்பாக நிதானமாக நடந்துக்கணும். ஒன்று தான் சிம்மராசி லக்கணக்காரர்களுக்கு நான் எப்பயுமே சொல்கிறது, புதுசாக எந்த முயற்சிகளையும் தயவு செஞ்சு செய்யாதீங்க. அது நீங்கள் எந்த மாதிரி ஜாதகத்தில் இப்போ உங்கள் சிம்ம லக்ன ராசிக்காரர்களாக இருந்தீங்கன்னாலும் சரி, அது அவங்களுக்கு தேவையில்லாத விஷயத்தை கொடுக்கும். அதே மாதிரி கவர்மெண்ட் வேலை வாங்கி தர்றேன்னு சொல்லி உங்களை காசை வாங்கிட்டு ஏமாத்திடுவாங்க. ஸோ தயவு செய்து கவர்மெண்ட் வேலைக்கு முயற்சி பண்ணுறீங்கன்னா எக்ஸாமை எழுதிட்டு அதுவா வந்தால் வாரட்டும்னு பேசாமல் உங்கள் வேலையை பார்த்துட்டு இருங்க. வந்தால் சேர்ந்துக்கணும். காசு கொடுத்தா வேலை வாங்கி தருவேன், எனக்கு ஆள் தெரியும், அந்த மாதிரிலாம் சொல்கிறாங்கன்னா தயவு செய்து காசை இழந்துடாதீங்க. அவ்வளோதான் சொல்லு. இழந்தவர்கள் அதிகம். இனிமேல் இழக்க போகிறோன்னு நிறையா பேர் எனக்கு தெரியாது. நான் என்னால் முடிஞ்ச வரைக்கும் சொல்லிக்கிட்டு இருக்கேன். இதை எத்தனை பேர் பார்ப்பாங்கன்னு தெரியாது. ஒருவேளை நீங்கள் இப்போ இந்த இது பார்க்குறீங்கன்னா உங்கள் நண்பர்கள் யாராவது ஒருத்தர் சிம்மராசி லக்னக்காரர்கள் இருந்தாங்கன்னா இதை சொல்லுங்கள் தயவு செய்து. யாரையும் நம்பி காசை ஏமாற வேண்டாம். தயவு செய்து புது முயற்சிகளை இந்த ராசி லக்னக்காரர்கள் செய்யாதீங்க. உங்களுடைய தற்போதைய வயதுக்கான லக்னம் சிம்ம லக்னமாக போய்கிட்டு இருக்கு, இயல்பு லக்னம் அப்படின்னா தயவு செய்து எந்த முயற்சியும் செய்யாதீர்கள் ப்ளீஸ். தயவு செய்து வயதுக்கேற்ற லக்னம் சிம்ம லக்னமாக சில லக்னங்கள்லாம் போச்சுன்னா அதை பண்ணக்கூடவே கூடாது. நினச்சாலும் நடக்காது. அது உங்களை தேவையில்லாத பிரச்சனை. சரி, ரைட்டு. சரி, இந்த குரு பகவான் உங்களுக்கு நல்ல வருமானத்தை தர இருக்கிறார், நல்ல வீட்டை தர இருக்கிறார். அதற்கான கடனையும் உங்களுக்கு வாங்கி தர ரெடியாக இருக்கிறார். சரிங்களா? ஸோ உங்களுக்கு ஒன்று தான், பேச்சில் கவனம். அம்மா கிட்ட பேசும்போது கவனம். அம்மாவே உங்ககிட்ட எதிரியாகக்கூடிய தன்மையும் இருக்குது. எதனாலனா நீங்கள் பேசுகிற பேச்சால். உங்கள் அம்மாவே உங்களை எதிரியை போல நினைத்து தவறாக பேசினாலும் நீங்கள் அன்பாக பேசுங்கள். பரவாயில்லை, திட்டுனா திட்டிட்டு போட்டு விட்டுருங்க தயவு செய்து. சரிங்களா? அமைதியாக சென்று விடுங்கள். தந்தை திட்டியிருந்தாலும் சரி, தாய் திட்டினாலும் சரி, எந்த உறவுகள் திட்டினாலும் அமைதியாக விலகி அமைதியாக இருங்கள். மறு வார்த்தை எதுவும் பேசாது.
நிதானமான பதிலையே வெளிப்படுத்துங்க. தவறான சொற்களையும் பயன்படுத்தக்கூடாது. சரிங்களா? அவ்வளோதான். கவனம், பேச்சு, வேலை செய்யக்கூடிய இடத்துல ரொம்ப கவனமாக இருங்க. உங்களுக்கு எதிரி தொல்லைகள் சிலருக்கு ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அங்கேயும் கவனமாக இருங்க. ஆரோக்கியத்திலையும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. கொஞ்சம் அது எப்படி இருக்குன்னு பார்த்துக்கோங்க. தாயிடம் அன்பாக இருங்கள். அன்பை வெளிப்படுத்துங்கள். பேச்சில் காணும். மற்றபடி குருப்பலன் உங்களுக்கு நிறைய நன்மைகளை தான் செய்வார். எப்போவுமே எல்லா கிரகமும் நன்மை தான் செய்யும். எல்லாத்திற்கும் காரணம் நாம் விதைத்த நம் முன்னோர்கள், நம் தாத்தாக்கள், நம்முடைய அப்பாமார்கள் விதைத்த கர்ம வினைகளின் பலனாகத்தான் நாம் இங்கு பிறந்து அனுபவிக்கிறோம். நாமே அதை அனுபவித்து தீர்த்துட்டோம்னா நமக்கு அடுத்து வரக்கூடிய ஜென்ரேஷனாவது நல்லா இருக்கட்டும். அதை நல்ல முறையில் கர்ம வினைகளை கழிப்போம். நல்லதை செஞ்சிங்கன்னா சீக்கிரமே கழிஞ்சிருங்க. நம்ம மைனஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ப்ளஸ்ஸு தான் பண்ணக்கூடாது. காலகாலத்தில் மைனஸ் பண்ணி எல்லாத்தையும் கரைச்சிட்டோம்னா அடுத்து எல்லா கிரகங்களுமே உங்களுக்கு நன்மையை தான் செய்யும். சரிங்களா? நெகட்டிவ்க்கெலாம் வாய்ப்பே கிடையாது. நல்லா ஆகிட்டிங்கன்னா அடுத்து நன்மை தானே. ஸோ நல்லதை செய்வோம், நல்லதை நடக்கட்டும். அனைவரும் வாழ்க வளமுடன், சுகமே சொல்க. நன்றி.